So, dear student, this is compound interest. Already simple interest 2 video post பண்ணிருக்கோங்க. அந்த கான்செப்ட் வச்சிட்டு இனி क्वेश्चन சால்வ் பண்ணலாம். நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் தி क्वेश्चन வந்து காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட்ல ஒரு 2-3 வீடியோ பார்த்துட்டு சிம்பிள் இன்ட்ரஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட் கம்பைன்டா பார்த்துட்டு நெக்ஸ்ட் லெவல் क्वेश्चन நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சரியா? இது காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட் ஜெனரலா ஃபார்முலா வச்சு தான் போடுவாங்க. அது டிஃபரண்டா சால்வ் பண்ணி வச்சிருக்காங்க. அது நம்ம மற்ற கதையை பேச வேண்டாம். என்ன பண்ணலாம்னு பாருங்களேன். ஃபர்ஸ்ட் what is simple interest அப்படின்றது previous வீடியோல பார்த்திருக்கோம். யூனிஃபார்ம் இன்ட்ரஸ்ட் வட்டி மட்டும்தான். வட்டி வந்து that is interest calculated on the original principal value. என்ன டெபாசிட் பண்ணாங்களோ அதில் மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட்டை கால்குலேட் பண்ணுவாங்க. பட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சிம்பிளாக சொன்னால் வட்டி போகிறது தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுங்க. அது வட்டிக்கு வட்டி போடுவாங்க. இன்ட்ரெஸ்ட் கால்குலேட்டட் அமௌண்ட் ஆன் த அமௌண்ட் எவரி இயர் ஆன் த அமௌண்ட்டு. அது எப்படின்றத பார்ப்போம். யூஸ்வலி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது PNR/100 இதை பார்த்துட்டோம். பட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா சொல்லும்போது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு மைனஸ் P அமௌண்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு பிரின்சிபல் வேல்யூ லெஸ் பண்ணால் வந்துடும். அந்த அமௌண்ட்டோடைய ஃபார்முலா என்ன பண்ணுவாங்க, P × 1 + R/100 ஹோல் பவர் நம்பர் ஆஃப் இயர் மைனஸ் அந்த P. இதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல் வேல்யூ. இந்த P காமனாக வெளியே எடுத்துகிட்டு -1 கூட போட்டிருப்பான். அது இம்பார்ட்டன்ட் கிடையாது. நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணாமல் எப்படி போடலான்னு தான் பார்க்க போகிறோம். சரியா? ஃபார்முலா யூஸ் பண்ணுறது ஒன்லி ஒன் ஃபார்முலா கிடையாது. மொத்தம் 7 ஃபார்முலாஸ் இருக்காது. அதை மைண்டில் வச்சுக்கிட்டோன்னு பெரிய விஷயம் கிடையாதுன்னு வச்சுங்களேன். கால்குலேஷன் போடும்போது ரொம்ப லென்த்தியாக போகாது. சரியா? நம்ம ஷார்ட்டாக என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றத பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு principal value say for example 100, rate of interest 10% வச்சுப்போம், and number of years 3 years. for example simple interestல calculate பண்ண என்ன பண்ணும், compound interest போட்டால் எப்படி போடலான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு simple interest and compound interest. இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிற பாயிண்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் எந்த ஃபார்முலாவும் தேவையே இல்லைங்க. அது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணல. சம் கொஸ்டினுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலாவே தேவையில்லை. அது பாருங்களேன், போத் ஆர் 100 தான். இப்போ 100 rupeesக்கு ஃபார் ₹100 அட் த ரேட் ஆஃப் 10% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சிம்பிள் 10% ஃபஸ்ட் இயர் 10 தான். Compound interest also first year 10. First year simple interest, compound interest will be always same. Differ ஆகாது. Second year simple interest, uniform interest தான் simple interest 10 only. But compound interest 10% on 100 10% on 10. That is interest on interest பார்க்கணும். So total 11 rupees வரும். 11. So second yearல simple interest 20 but compound interest பார்த்தீங்கன்னா 21. 1 rupee differ ஆகுதா? third year what will happen, simple interest 10% on 100 10 தான் வரும். total 30. every year 10 தான். அதான் யூனிஃபார்ம் இன்ட்ரெஸ்ட் சொல்கிறோம் இல்லையா? பட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 10% on 100 10 தான் வருமா? 10% on 21 பார்க்கணும். அது ஒரு 2.1 வரும். ஓகேவா? ஸோ அதர்வைஸ் நீங்கள் அமௌண்ட்டு வச்சு பார்த்தீங்கன்னா 121 வந்துடுமா? தட் இஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டேக்கன் எவரி இயர் ஆன் த டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா அதுதான். இப்போ 10% எடுக்கும்போது 12.1 133.1. திஸ் இஸ் தேர்ட் இயர். இது செகண்ட் இயர். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து செகண்ட் இயர் டோட்டல் அமௌண்ட்டு 120 தான் இருக்கும். தேர்ட் இயர் வந்து 130 இருக்கும். பட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா 133.1 வரும். 33.1 வந்து இன்ட்ரெஸ்ட் அதிகமாக 33.1 இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது பாருங்கள். இதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 10%னா 30 முடிஞ்சு போச்சு. பட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சொல்லும்போது 10% on 100 10 ஃபஸ்ட் இயர் வருமா? செகண்ட் இயர் 10% on 110 பார்க்கணும். அப்போ 11 வரும். ஸோ 121. தேர்ட் இயர் 10% on 121 பார்க்கணும். ஓகேவா? ஒன் மோர் டைம் டிஸ்கஸ் பண்ணலாம் பாருங்கள். இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அலோன் என்ன பண்ணலான்னு பாருங்களேன். 10 100 rupees வந்து 10%.
first year 10, so 110, first year amount 110. Compound interest taken on the amount ன்னு சொன்னாலே amount அப்படின்றது principal plus interest, அந்த explanation தான். ஓகேவா? நெக்ஸ்ட் 10% on 110, 11 வரும், 121. This is second year, that is 2 years னு கூட சொல்லலாம். third year 10% on 121, 12.1, 133.1. இது third year. இன்ட்ரெஸ்ட் அலோன் பார்த்தீங்கன்னா 33.1. சப்போஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 130 தான் வரும், 30 தான் இன்ட்ரெஸ்ட் அலோன் 30, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 33.1. இப்போ 3.1 எக்ஸ்ட்ரா எப்படி வந்தது? இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட், வட்டிக்கு வட்டி ஆட் ஆகிருக்கு, அதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஜென்ரலாக. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சால்வ் பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட்டு, அதர்வைஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் த டோட்டல் அமௌண்ட்டு. ஒன் மோர் எக்ஸாம்பிள் பாருங்கள். P value rupees 2000, rate of interest 5% and time 3 years யூஸ் பண்ணுவோம். ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு P into 1 plus R by 100 whole power n minus 2000. நீங்கள் இப்படி சால்வ் பண்ணுங்க. அது 2000 போடணுமா, இன்ட்டு இது 105 வரும் பாரு, 105 by 100 வருமா, சிம்பிளை பண்ணினா 21/20 whole square minus cube வரணும், 3 வரணும், 2000. ஓகே, இப்போ அகெயின் பாருங்கள், 2000 இன்ட்டு 21 இன்ட்டு 21 இன்ட்டு 21 போட்டுட்டு அகெயின் 20 20 20 போடணுமா, இது சால்வ் பண்ணி முடிச்சுட்டு 2000 லெஸ் பண்ணணும். ஓகே, இப்போ இந்த 20 இருக்கு இல்லையா, இந்த 3 0 கேன்சல் பண்ணலாம், இந்த 2 அடிச்சிடலாம், இந்த 3 0 கேன்சல் பண்ணிடலாமா, ரிமைனிங் 4 இருக்கா. இப்போ நீங்கள் 21 கியூபு போட்டு பார்க்கணும், 21 கியூப் போட்டு பார்த்துட்டு டிவைடட் பை 4 போட்டு வர வேல்யூவில் 2000 லெஸ் பண்ணி பார்க்கணும். ரொம்ப டைம் ஆகுது பாருங்கள். சரி, இது எப்படி ஈஸி பண்ணலாம்? வித்தவுட் யூஸிங் ஃபார்முலா ஈஸி எப்படி பண்ணலாம்? இந்த மெத்தட் புரிஞ்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸிங்க. அது இதெல்லாம் வந்து யாரும் டிஸ்கஸ் பண்ணாத விஷயங்க. அது கிளாஸில் நம்ம சிஎஸ்பி 23 இயர்ஸாக ரொம்ப லாங் பேக்லேருந்து டீச் பண்ணியிருக்கோம். அதை பார்த்துட்டு சில பேர் டெவலப் பண்ணுறவங்களும் இருக்க தான் செய்வாங்க இல்லையா. இதுவே ஈஸி மெத்தட், அதுக்கு சொல்ல வர ஈஸியாக பண்ணுறோம். ஈஸி மெத்தட் இது தான். ஃபார்முலா யூஸ் பண்ணாமல் என்ன பண்ணலாம், அதுக்காக 2000 rupees ஃபஸ்ட் இயர் 5%. ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் ஆன் அமௌண்ட்டு பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட் எப்படி பார்க்குறதுன்னு பார்ப்போம். 5% ஆன் 2000, 10% எடுத்தால் 200 வருமா, 5% 100 rupees. ஸோ ஃபஸ்ட் இயர் அமௌண்ட்டு 2100. செகண்ட் இயரு 5% ஆஃப் 2100 பார்க்கணும், பிகாஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் த அமௌண்ட் எவரி இயர். அமௌண்ட்டு 2100 தானே. இதை கேல்குலேஷன் போடுங்க, 105. இந்த 20 கட் பண்ணிடலாம் பாரு, 21 into 5 யூஸ் பண்ணலாம். ஸோ 2205, திஸ் இஸ் செகண்ட் இயர் 05. இது செகண்ட் இயர், அதர்வைஸ் 2 இயர்ஸ்னு கூட சொல்லலாம். தேர்ட் இயரு 5% ஆன், இங்கே பார்க்கணுங்க, 10% எடுத்தால் 220.5 வருமா. 5 மீன்ஸ் half of 10 தானே வரும், half of the value 110.25. ஆக்சுவலாக இது 5132. இப்போ அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 2315.25 வந்திருக்கா. இன்ட்ரெஸ்ட் என்னவாக இருக்கும், டிஃப்ரென்ஸ் என்ன பண்ணும், இன்ட்ரெஸ்ட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு அமௌண்ட்டு மைனஸ் பி பிரின்சிபல் வேல்யூ. ஸோ 2315.25 மைனஸ் 2000 லெஸ் பண்ணிட்டீங்கன்னா 315.25. இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் டோட்டல் அமௌண்ட்டு. இது இன்ட்ரெஸ்ட் ஆன், இப்போ ரொம்ப ஸ்டெப்பு இது கூட அதிகமாக தெரியும், ஷார்ட்கட்டு தான், பட் இதுவே நம்பர் ஆஃப் ஸ்டெப் அதிகமாக தெரியுது இல்லையா. இப்போ 2000 5% ஈஸி நம்பர். ஓகே, சம் அதர் நம்பர் வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, மீனிங் ஃபஸ்ட் இயர் இன்ட்ரெஸ்ட் 100 பார்த்துட்டோமா.
செகண்ட் இயர் 105 வந்திருக்கு பாருங்கள். 105 எப்படி வந்தது? 5% ஆஃப் 2000 அண்ட் 5% ஆஃப் 100. ஓவரால் 2100 rupees வந்தது 105. ஓகேவா? தேர்ட் இயர் 5% ஆன் 2100 rupees வருமா? 5% ஆன் இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு, அதான் 10.25. ஸோ டேரெக்டாக இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட் ஃபஸ்ட் இயர் இன்ட்ரெஸ்ட் மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு செகண்ட் இயர் ஆன்வர்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட் அவுட் டு ஃபைண்ட் அவுட் பாருங்கள். ₹2000 5%, 100 rupees interest for first year. Next year 5% on 2100 பார்க்கணும். 5% on 2100. ஆல்ரெடி 2000 how much interest வரும்? 100 தான் வரும். கரெக்டா? இப்போ 5% on 100 5 வரும். இது பர்டிகுலராக செகண்ட் இயர் இரண்டாம் ஆண்டு. ஸோ எண்ட் ஆஃப் த 2 year இன்ட்ரெஸ்ட்டு 205. This is for 2 years compound interest. ஓகேவா? நெக்ஸ்ட்டு தேர்ட் இயர் பார்க்கணும் இல்லை 5% ஆஃப் 2000 அண்டு 205 பார்க்கணும். 2205 ப்ரீவியஸ்லி அப்படி தான் பண்ண பாரு இதுக்கு முன்னாடி. இதில் 2000 how much interest வரும்? 100 rupees வருமா? எக்ஸ்ட்ரா 205க்கு தானே எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் பார்க்கணும். ஸோ 5% ஆஃப் 2000 100 rupees வரும். 5% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட் தட் இஸ் 205. 10% எடுத்தால் 20.5 வருமா? ஆஃப் ஆஃப் த 10.25 பர்டிகுலராக 10.25. திஸ் இஸ் தேர்ட் இயர், பர்டிகுலர் தேர்ட் இயர் மூன்றாம் ஆண்டு. ஸோ 3 years முடிஞ்சு போச்சா? டோட்டல் பண்ணுங்களேன். 315.25. This is for 3 years compound interest. ஓகேவா? இதெல்லாம் வந்து 3 and 4 அந்த மாதிரி தான் வரும். மோர் தென் 3 years 5 yearsலாம் வரும்போது அதெல்லாம் எப்படி சால்வ் பண்ண லேட்டரான்னு பார்ப்போம். சொன்ன மெத்தேடு புரியுதான்னு பாரு, சொன்ன மெசேஜ் புரியுதா அதை மட்டும் பாருங்கள். இப்படி வந்தால் அப்படி வந்தால்ன்றதில் டிஸ்கஸ் பண்ணும்போது நெக்ஸ்ட் தான் பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணோம் இல்லையா, எப்படி தான் சால்வ் பண்ணுன்ட்டு. இதுதான் சரியா? ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டால் வெரி டிஃபிகல்ட்டுங்க அது. இதை யூஸ் பண்ணுங்களேன், நோட் பண்ணுங்களேன். ஸோ ஓகேவா? கம் டு கொஸ்டின் நவ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். வாட் would be the compound interest amount of 5000? இந்த பிளேஸில் அமௌண்ட் அப்படின்றது பிரின்சிபல் வேல்யூ தாங்க. அது பிரின்சிபல் சொல்கிறோம் அதுதான். அட் த ரேட் ஆஃப் 8% per annum ஃபார் 3 years. இந்த PCP என்ன பர்சன்டேஜ் per annum சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லேயே பார்த்துருக்கோம். ஸோ 5000 rupees at the rate of 8%. ஆல்ரெடி 2000 5% 3 year பார்த்தாலே இப்போ 8% வந்திருக்கு, அவ்வளோதான். ஓகேவா? 8% and 5000 how much வரும்? 400. This is first year. ஓகே, நெக்ஸ்ட்டு 8% ஆஃப் 5400 பார்க்கணுமா? அதில் 5000 rupeesக்கு 400. 8% ஆஃப் 400 how much வரும்? 8 4s are 32. இது பர்டிகுலராக செகண்ட் இயர். ஸோ எண்ட் ஆஃப் த 2 yearல டோட்டல் இன்ட்ரெஸ்ட்டு 832. திஸ் இஸ் ஃபார் 2 years காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். செகண்ட் இயர் சொன்னால் அந்த பர்டிகுலர் இயர் மட்டும்தாங்க. ஃபார் 2 yearsனால் ஃபஸ்ட்டு அஸ் வெல் அஸ் செகண்டு டுகெதர். நெக்ஸ்ட்டு தேர்ட் இயருக்கு பார்க்கணும். தேர்ட் இயருக்கு 8% ஆன் 5400 வருமா? ப்ளஸ் தட் இஸ் 5832 பார்க்கணும். அதில் 5400 வரும். 832 how much வரும்? 8% சொல்லும்போது 0.08. 832 8ஆல் மல்டிப்ளை பண்ணி பாயிண்ட் வச்சுருங்களேன். 832 into 8 மல்டிப்ளை பண்ணி பாயிண்ட் வச்சுரு. 8 2s are 16 3s are so வருது பாருங்கள். 6656 வருங்க. பாயிண்ட் வச்சுருங்க. 66 பாயிண்ட்டு. இது பர்டிகுலராக தேர்ட் இயர். ஓகே, ஸோ டோட்டல் ஓவரால் டோட்டல் பண்ணி பாருங்களேன். 1298.56 129.56.
இதாங்க ஆன்சர். ரொம்ப சிம்பிள். இது மனசுக்குள்ளே போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு 4000, நெக்ஸ்ட்டு 4000, நெக்ஸ்ட்டு 4000 தான் வரும். செகண்ட் இயர் இன்ட்ரெஸ்ட் எடுக்கணும், தேர்ட் இயர் இன்ட்ரெஸ்ட் எடுக்கணும். இதுதான் ஈஸி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 32,000 20% ஃபார் 1 இயர் காம்பவுண்டட் ஆஃப் இயர்லி. ஆஃப் இயருக்குன்னு செப்பரேட் ஃபார்முலா இருக்குங்க. நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம் இல்லையா? தட் இஸ் P இன்ட்டு 1 + R/100 ஹோல் பவர் n/2ன்னு போடணும். ஆஃப் இயர்லி சொல்லும்போது n/2 போட்டு மைனஸ் P போடணும். இது செப்பரேட் ஃபார்முலா. சப்போஸ் குவார்ட்டர்லி சொன்னால் /4 போட்டிருப்பாங்க. 1/3 1/4 இன்னும் சேஞ்ச் ஆகிட்டே போகும். நமக்கு ஃபார்முலா வேண்டாம், டைரக்ட் மெத்தடுக்கு வந்துடுங்க. ஓகே, இப்போ ஆஃப் இயர்லி கால்குலேஷன் வந்து ஆஃப் இயர்லி. இயர்லி இன்ட்ரெஸ்ட்டு 20%. இந்த ஆஃப் இயர்லி கால்குலேஷன் போடும்போது 1 இயரில் 2 ஆஃப் இயர் தானே வரும். /2 போடுங்களேன். 10%. 10% எவரி ஆஃப் இயர்லி. அவ்வளோதான். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா சால்விங் மெத்தட் சேம். நம்ம சால்வ் பண்ணுற மெத்தட் சேம். ஃபார் 32,000 10% ஃபஸ்ட்டு ஆஃப் ஆஃப் த இயர், ஃபஸ்ட்டு 6 month. 10% எடுத்தால் 3,200. திஸ் இஸ் ஃபஸ்ட்டு ஆஃப் ஆஃப் தி இயர். ஓகே, நெக்ஸ்ட்டு பிகாஸ் 1 இயர் இன்ட்ரெஸ்ட்டு 20% ஆஃப் இயர் கேல்குலேஷன் போட்டால் என்ன வரும்? 10% ஆஃப் 32,000 3,200 வருமா? நெக்ஸ்ட்டு 10% ஆஃப் 3,200 ஒரு 320. இது பர்டிகுலராக செகண்ட் ஆஃப் ஆஃப் தி இயர். ஓகே, இப்போ ஓவரால் டோட்டல் பண்ணி பாருங்களேன். 6,720. திஸ் இஸ் ஃபார் 1 இயர். 1 இயர் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இது 10% ஆஃப் 32,000. இந்த 320 எப்படி வந்தது? இன்ட்ரெஸ்ட் ஆன் ஃபஸ்ட் இயர் இன்ட்ரெஸ்ட் 10% ஆஃப் 3,200. சப்போஸ் தேர்ட் இயர் 1.5 இயர் கேட்டிருந்தால் 1 more டைம் போகணும். அதை நெக்ஸ்ட்டு கண்டினியூ பண்ணலாம் நம்ம. திஸ் இஸ் ஃபார் 1 இயர் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு. ஓகேவா? 6720. இதுதான் ஈஸி மெத்தட். நெக்ஸ்ட்டு ஃபார் 3,000 rupees 1.5 இயர் கேல்குலேஷன் போடணும். பட் ஆஃப் இயர்லி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து ஆஃப் இயர்லி. பட் we need to find out 1.5 இயர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? இயர்லி இன்ட்ரெஸ்ட்டு 12% பர் ஆனம் சொன்னாங்க பாருங்கள். ஸோ ஆஃப் இயர்லி சொல்லும்போது 12/2 6%. ஆஃப் இயர்லி இன்ட்ரெஸ்ட்டு 6%. ஓகேவா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கன்வெர்ட் பண்ணிவிடுங்க. 3,000 rupees 6% 180 வருமா? திஸ் ஃபஸ்ட் ஆஃப் ஆஃப் தி இயர். ஃபஸ்ட் ஆஃப் ஆஃப் தி இயர் 180. நெக்ஸ்ட்டு 6% ஆன் 3,000 180 வருமா? 6% இன்ட்ரெஸ்ட் ஆன் 180 போகணும். 18 6 மல்டிப்ளை பண்ணுங்களேன். 108 வரும் இல்லையா? 108 வரும். பாயிண்ட் வச்சுருங்க. ஓகேவா? 10.8. 6% ஆஃப் 180. ஓகேவா? நம்ம 18 6 108 சொல்லி பாயிண்ட் வச்சுருங்களேன். இது பர்டிகுலராக செகண்ட் ஆஃப் ஆஃப் தி இயர். ஸோ எண்ட் ஆஃப் த 1 இயர் டோட்டல் பண்ணுங்க. 370.8. திஸ் இஸ் ஃபார் 1 இயர். பட் we need 1.5 இயர் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 6% ஆஃப் 3,000க்கு 180 வரும். ப்ளஸ் 6% ஆஃப் 370.5 பார்க்கணுங்க. அது 6ஆல் மல்டிப்ளை பண்ணி பாயிண்ட் வச்சுருங்க. 6% சொன்னால் 0.06 தானே வரும். 6ல் மல்டிப்ளை பண்ணி பாயிண்ட் வச்சுருங்க. ஓகேவா? இது 22.248 அப்படி வருங்க. அது மல்டிப்ளை பண்ணி அந்த மாதிரி வரும். ஓகேவா? இதை டோட்டல் பண்ணுங்களேன்.
573.048 அப்படி வரும் ஆப்ஷன். ஓகேவா? இந்த இப்படி டோட்டல் பண்ண அப்படியே வரும் பாரு, 048 அப்படியே வரும். இங்கே இருக்கு பாருங்க ஆப்ஷன். இது வந்து பர்டிகுலராக இங்கே இருக்கு இல்லையா, அது பர்டிகுலராக தேர்ட் ஆஃப் ஆஃப் தி இயர், தேர்ட் ஆஃப் இயர்லி, தேர்ட் ஆஃப் ஆஃப் தி இயர். அவ்வளோதான். சரியா? ஃபஸ்ட்டு 180 வந்தது பாருங்கள், இது வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆஃப் தி இயர். செகண்ட் ஆஃப் ஆஃப் தி இயர் 180 வருமா, ப்ளஸ் 6% ஆன் 180. இது வந்து பர்டிகுலராக 1 இயர் முடிஞ்சு போச்சா, 1 இயர் இன்ட்ரெஸ்ட்டு 370.8. இப்போ நெக்ஸ்ட் ஒரு ஆஃப் ஆஃப் தி இயர் பார்க்கணுமா, 6% ஆன் 3180 வரும், ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட் எடுங்களேன், 573.048 போட்டிங்கன்னா வில் கெட் த ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 16,000 ஃபார் 9 month 20% per annum compounded quarterly 1/4 சொல்லலாம். ஸோ 20/4 5% ஃபார் எவரி 3 month, குவார்டர்லி சொல்கிறான் இல்லையா, 5% ஃபார் எவரி 3 month. ஸோ நவ் 16,000 rupees எவரி 3 மந்த்துக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க, 9 month ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு 5% ஃபார் ஃபஸ்ட்டு 3 month, 10% 1600 வருமா, 5% 800. இனி 5% சொல்லும்போது 20 கட் பண்ணிடலாங்க, 16 சார் 5 சார் 80 வரும் இல்லையா. இது பர்டிகுலராக ஃபஸ்ட்டு 3 month. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு 5% ஆஃப் 16,800 ப்ளஸ் 5% ஆஃப் 800, 10% 80 வரும், 5% 40 வரும். இது பர்டிகுலராக செகண்ட் 3 month. ஸோ 6 month ஓவர் ஆகிடுச்சா, எண்ட் ஆஃப் தி 6 month 1640. திஸ் இஸ் ஃபார் 6 month compound interest. இது கிளியரா? 5% ஃபஸ்ட்டு 3 month 800, செகண்ட் 5% ஆஃப் 16,800, 5% ஆஃப் 840, ஓவரால் 1640. இப்போ நம்ம தேர்டு 3 month பார்க்கணும் இல்லையா. 5% ஆஃப் 16,800 ப்ளஸ் 5% ஆஃப் 1640க்கு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். 10% எடுத்தால் 164 வருமா, 5% மீன்ஸ் ஆஃப் ஆஃப் 10 தானே வரும், ஆஃப் ஆஃப் த வேல்யூ எடுங்களேன், 82 வரும். இது பர்டிகுலராக தேர்டு 3 month, தேர்டு குவார்டர்லி. ஸோ 9 month முடிஞ்சு போச்சா, இது டோட்டல் பண்ணுங்களேன், 2 அகெயின் 2 14 15 2 2522 ஆன்சர். சாய்ஸ் நம்பர் 3. அவ்வளோதாங்க. இது 3 ஆஃப் இயர்லி இருக்கலாம், 3 குவார்டர்லி இருக்கலாம், 3 மந்த்லி இருக்கலாம், 3 இயர்லி இருக்கலாம். சால்வ் பண்ணுற மெத்தட் சேம் மெத்தட், இந்த மெத்தட் யூஸ் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட்டு 10,000 rupees 10% per annum compound interest, ஃபஸ்ட் இயர் இன்ட்ரெஸ்ட்டு இயர்லி கால்குலேஷன், செகண்ட் இயர் மட்டும் காம்பவுண்டட் ஆஃப் இயர்லி, அட் த எண்ட் ஆஃப் த 2 years என்ன வரும். ஆக்சுவலி 10,000 rupees 2 இயருக்கு டெபாசிட் பண்ணார். அதில் ஃபஸ்ட் இயருக்கு இயர்லி கால்குலேஷன் எண்ட் ஆஃப் த இயர், பட் செகண்ட் இயர் மட்டும் ஆஃப் இயர்லி ஃபஸ்ட்டு 6 month நெக்ஸ்ட்டு 6 month ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ 10% ஆஃப் இயர்லி இன்ட்ரெஸ்ட் சொல்லும்போது how much வரும், 5% வரும் இல்லையா. ஃபஸ்ட் இயர் மட்டும் 10% பார்த்துணும். செகண்ட் இயர் போடும்போது செகண்ட் இயரில் ஃபஸ்ட்டு 6 month 5%, நெக்ஸ்ட்டு 6 month 5%. ஓகேவா? ஸோ 10,000 10% 1,000 rupees வருமா, திஸ் ஃபஸ்ட் இயர். ஸோ எண்ட் ஆஃப் த 1 year டோட்டல் அமௌண்ட்டு 11,000 எண்ட் ஆஃப் த இயர். இப்போ செகண்ட் இயர் இன்ட்ரெஸ்ட்டு 10% ஃபைண்ட் அவுட் பண்ண 10% ஆஃப் 11,000 எடுத்துடலாம். பட்டு 5% டூ பார்ட்டாக பண்ணணும். ஃபஸ்ட்டு 6 month 5%, நெக்ஸ்ட்டு 6 month 5%.
5% how much வரும் பாரு 550 வருமா இது half year second year half year ஓகேவா நெக்ஸ்ட் 5% of 11550 வரும் plus 5% of 550 10% எடுத்து 55 வருமா அதில் 5% எடுத்து பாருங்களேன் 27.5 வரும் இது பர்டிகுலராக செகண்ட் ஆஃப் ஸோ ஓவரால் செகண்ட் இயர் ஓகே ஸோ டோட்டல் பண்ணுங்களேன் பட் கேட்டது ஃபைண்ட் தி அமௌண்ட்டு P + 5 ஓகேவா டோட்டல் பண்ணி வில் கெட் த ஆன்சர் இந்த சாய்ஸ் வரும் பாருங்க 127.5 இப்படி டோட்டல் பண்ணணும் பாரு 0.5 அப்படியே வருமா 7 இருக்குது பாருங்கள் 10 12 நெக்ஸ்ட்டு பாருங்கள் 10 12 ஆட் பண்ணி 11 + 1 12 அவ்வளோதான் ஓகேவா இங்கே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது ஃபஸ்ட் இயர் மட்டும் இயர்லி கால்குலேஷன் போட்டாங்க செகண்ட் இயரில் ஆஃப் இயர்லி ஆஃபாக 2 பார்ட்டு இன்னும் தட் இஸ் இன்ட்ரெஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் அதுதான் இது ஃபஸ்ட் ஆஃப் ஆஃப் தி இயர் இது நெக்ஸ்ட் ஆஃப் ஆஃப் தி இயர் நெக்ஸ்ட்டு வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 5000 ஃபார் 1.5 year 4% per annum interest compounded yearly and half yearly 5000 rupees 1.5 year interest find it பண்ணோம் அது half yearly calculation போட்டா and yearly calculation போடும்போது difference என்ன வரும் அதுதான் question so 5000 first yearly calculation போட்டுடலாம் 4% interest 4 5s are 20 200 rupees interest இது first year but next 1.5 year half of the year தானே வரணும் 4% half of the year how much வரும் 2% தான் வரும் இல்லையா 2% of 5000 100 வருமா plus 2% of 200 ஒரு 4 வரும் டோட்டலாக 304 இது பர்டிகுலராக ஆஃப் இயரு ஆஃப் ஆஃப் தி இயர் இது 1.5 year 1.5 year காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஸோ இயர்லி கால்குலேஷன் போடும்போது ஃபார் 5000 rupees at the rate of 4% 304 வந்திருக்கு இது ஆஃப் இயர் கால்குலேஷன் போடணுமா பிகினிங் இட் செல்ஃப் ஆஃப் ஆஃப் தி இயர் தாங்க அந்த 4% ஆஃப் ஆஃப் தி இயர் பண்ணும்போது 2% தானே வரணும் 1.5 yearல how many half year வரும் 3 half year வரும் கரெக்டாக ஸோ ஃபஸ்ட்டு 2% of 5100 this is first half year next 2% of 5100 பார்க்கணும் 5000 rupeesக்கு 100 வருமா plus interest on interest find out பண்ணோம் 5% of 100 2 வரும் இது பர்டிகுலராக செகண்ட் half of the year so overall 202 this is for 1 year compound interest so now one more that is one more half of the year தெரியணும் இன்னொரு half of the year தெரியணும் இல்லையா அதுக்கு ஒரு 2% 2% of 5000 எடுத்தால் 100 வரும் 2% of 202 2% 2 ஆல் அப்படியே டபுள் பண்ண 404 வருமா பாயிண்ட் வச்சுருங்களேன் 4.4 அது 4.04 வரும் 2% of understand 2% of 5100 rupees interest வரும் plus interest on interest எடுக்கணும் இல்லையா 2% on 202 இப்படி எடுக்கிறோம் டபுள் பண்ண 404 தானே வரும் பாயிண்ட் வச்சுட்டு 4.04 வரும் ஓகே ஸோ ஓவரால் டோட்டல் பண்ணுங்கள் 306.04 வரும் ஸோ இது இயர்லி கால்குலேஷன் போடுறதுக்கும் ஆஃப் இயர்லி கால்குலேஷன் போடுறது என்ன டிஃப்ரென்ஸ் வரும் இங்கே டிஃப்ரென்ஸ் செக் பண்ணுங்களேன் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் வரும் தட் இஸ் 2.04 ஓகேவா இதுதான் டிஃப்ரென்ஸ் இது எல்லாமே இந்த ஆஃப் இயர்லி குவார்ட்டர்லி எல்லாமே ஃபஸ்ட்டு 3 கொஷின் போட்டோம் பாருங்கள் 3-4 கொஷினில் முடிஞ்சு போச்சு ஓகேவா ஸோ அகெயின்
ஒரு 2 கொஷின் மட்டும் உங்கள் எக்ஸசைஸ்க்காக விட்டுட்டு போகாது, முடிஞ்சால் சால்வ் பண்ணி நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. 12,000 rupees 24% per annum for 6 months, 1 year 6 months, அது 1.5 year மீனிங். அதுக்கு இன்ட்ரெஸ்ட்டு காம்பவுண்டட் ஆஃப் இயர்லி. ஸோ இயர்லி இன்ட்ரெஸ்ட்டு 24 சொல்கிறேன் இல்லையா, ஆஃப் இயர்லி சொல்லும்போது 2 டிவைட் பண்ணு 12%. இப்போ 12% ஆஃப் நீங்கள் 3 டைம் போடணும். அதில் போட்டால் வாட் வில் பி த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு 3 டைம் போடணும். ஃபஸ்ட் இயரு நீங்கள் பி வந்து 12,000. கொஸ்டின் நம்பர் 1, 2, 3லாம் ரெஃபர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு போடுங்க. 12% ஃபஸ்ட்டு போடணும், அகெயின் 12%, அகெயின் 12%. பிகாஸ் அந்த ஆஃப் இயர்லி சொல்கிறாங்க இல்லையா, 1 year and 6 months, 1.5 year தான் மீதி. 3 டைம் போட்டு பார்க்கணும். 3 டைம் போட்டுனா யூ வில் கெட் த ஆன்சர். அது உங்கள் ஆன்சர் என்ன அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதாக சொல்லியிருக்கேன் அந்த கொஸ்டின். நெக்ஸ்ட்டு, வாட் வில் டிடக்ட் பர்சன் இன்வெஸ்ட் 2,000 40% per annum 1 year, இன்ட்ரெஸ்ட்டு குவார்ட்டர்லி சொல்கிறான். ஸோ இயர்லி இன்ட்ரெஸ்ட்டு இயர்லி 40%. இதை குவார்ட்டர்லி பண்ணும்போது பை 4 தானே போகணும். எவரி 3 months தானே சொல்லுவோம். 4 3s 12 சொல்லுவோம் இல்லையா. 10%, 10% 1 year 500 பண்ணணும். 10% 1 year போடணும். பட் குவார்ட்டர்லி சொல்ல 4 டைம் போகணும். 4 டைம் 10% பார்க்கணும். 2,000 rupees, டேக் rupees 2,000, 10% and again 10%, again 10%, again 10% 500 பண்ணணும். பிகாஸ் 1 year தான். அதை குவார்ட்டர்லி சொல்லும்போது 4 குவார்ட்டர்லி வரும் இல்லையா. 3 months பார்க்கணும். இது வந்து ஃபஸ்ட்டு 3 months, செகண்ட் 3 months, தேர்ட் 3 months, ஃபோர்த் 3 months. 4 டைம் சால்வ் பண்ண வில் கெட் த ஆன்சர். ஓகேவா? ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் சால்வ் பண்ணால் ஒரு ஐடியா வரும். ஓகேவா? ஸோ அகெயின் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், கம்பைன்டு வீடியோ பார்த்துக்கு முன்னாடி இப்போ நம்ம இன்ட்ரெஸ்ட் மட்டும் தானே பார்த்துருக்கோம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் how to find the time, how to find the rate of interest. Suppose different rate of interest, different period calculation பண்ண என்ன பண்ணலான்றது ஒரு 3 வீடியோ பார்த்துட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கம்பைண்டாக பார்ப்போம். ஓகேவா? தேங்க்யூ.